Hi friends, I am Arun. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். யூபிஎஸ்சினா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். இந்த யூபிஎஸ்சியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில உள்ள டோல்பூர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த யூபிஎஸ்சியோட சேர்மன் யாருன்னா அரவிந்த் சேஸ்னாப், அவர் தான் இந்த யூபிஎஸ்சியோட சேர்மன். இந்த யூபிஎஸ்சி எப்போ உருவானதுன்னா 1926 தான் யூபிஎஸ்சி உருவானது. நெக்ஸ்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்ப்போம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா குடிமை பணி தேர்வு. நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு ஐஎஃப்எஸ் ஆகணும், இந்த மாதிரி ஆகணும்னா முதல்ல நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இப்போ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். நம்ம ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அதாவது இந்த எக்ஸாம் எழுதணும்னா நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ரெண்டாவது ஏஜ் பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓபிசிக்கு வந்து 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் நம்ம எழுதலாம். எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் நம்ம எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது ஆர்மி நேவி இந்த மாதிரி உள்ளவங்க வந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம். டிசபிள்டு பேர்சன், அதாவது ஊனமுற்றவர்கள், கண் தெரியாத இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 42 வயசு வரைக்கும் எழுதலாம். இப்போ அட்டெம்ப்ட் பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரி வந்து 6 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓபிசி வந்து 9 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட்ஸ், அதாவது 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் நம்ம எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ்மேன், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த மிலிட்ரி ஆர்மி அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அவங்களுக்கும் அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட்ஸ். ஊனமுற்றோர், டிசபிள்டு பேர்சன் இவங்களுக்குமே அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட்ஸ். நெக்ஸ்ட் கல்வி தகுதி என்னன்னு பார்த்தோம்னா கம்பல்சரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஸ்டடி இருந்தாலும் ஓகே, ரெகுலர்ல முடிச்சாலும் ஓகே, ஆனால் கம்பல்சரியா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதெல்லாம் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினோம்னா அதோட எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ஒரு 3 ஸ்டேஜா நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ரெண்டாவது மெயின் எக்ஸாமினேஷன், மூணாவது இன்டர்வியூ. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 2 டைப்பா இருக்கு. ஒன்று காலையில ஒரு எக்ஸாம் எழுதுவோம், மதியம் ஒரு எக்ஸாம் எழுதுவோம். காலையில எழுதுற எக்ஸாம் என்ன இருக்கும்னா ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும். மதியம் எழுதுற எக்ஸாம்ல வந்து சிசாட், அதாவது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆப்டிடியூட் சம்ஸ், ரீசனிங், இந்த மாதிரி தான் இருக்கும் மதியம் எழுதுற எக்ஸாம்ல. அடுத்து மெயின் எக்ஸாம் பார்த்தோம்னா அதுல 9 பேப்பர் இருக்கு. மெயின் எக்ஸாம்ல அதுல 2 பேப்பர் வந்து குவாலிஃபைங் பேப்பர், அதாவது அந்த மெயினான பேப்பரை திருத்துறதுக்கு இந்த 2 பேப்பர் தான் குவாலிஃபை பேப்பர். நம்ம அந்த 7 பேப்பர் எழுதி திருத்துறதுக்கு முன்னாடி இதை தான் நம்ம திருத்துவாங்க, அதான் குவாலிஃபைங் பேப்பர். இதுல ஃபர்ஸ்ட் ஏ பேப்பர்னு சொல்லுவோம். அந்த ஏ பேப்பர்ல என்ன இருக்குன்னா மதர் டங் லாங்குவேஜ். இப்போ தமிழ்நாடுனா நம்மளோட மதர் டங் தமிழ் எக்ஸாம் எழுதுவோம். ஆந்திரானா தெலுங்கு, கேரளானா மலையாளம், இந்த மாதிரி அவங்களோட மதர் டங் லாங்குவேஜ்ல கொஸ்டின் இருக்கும். அதான் ஏ பேப்பர். ரெண்டாவது பி வந்து இங்கிலீஷ். இது வந்து இங்கிலீஷ் நாலேஜ், கிராமர், இந்த மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இது வந்து கம்பல்சரி. இந்த 2 பேப்பர்ல நம்ம குவாலிஃபை ஆனால் தான் நம்ம எழுதின அந்த 7 பேப்பரை நம்ம குவாலிஃபை பண்ணுவாங்க. இந்த 7 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா எஸ்ஏ இருக்கும். இந்த எஸ்ஏல வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் கொடுப்பாங்க, அதை பத்தி நம்ம எஸ்ஏ எழுதணும். அதான் எஸ்ஏ பேப்பர். இது வந்து 250 மார்க்ஸ். குவாலிஃபைங் பேப்பர்ல 2 ஏ பேப்பர், பி பேப்பர். ஏ பேப்பருக்கு 300 மார்க்கு, பி பேப்பருக்கு 300 மார்க்கு. இந்த 7 பேப்பர்ல இந்த 7 பேப்பருக்குமே 250 மார்க் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னன்னா எஸ்ஏ பேப்பர், அதுல ஜென்ரலா ஒரு டாபிக் கொடுப்பாங்க, நம்ம எஸ்ஏ எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து 2வது பேப்பர் என்னன்னா ஜெனரல் ஸ்டடிஸ், 3வது பேப்பரும் ஜெனரல் ஸ்டடிஸ், 4வது பேப்பரும் ஜெனரல் ஸ்டடிஸ், 5வது பேப்பரும் ஜெனரல் ஸ்டடிஸ், 6, 7 வந்து ஆப்ஷனல் பேப்பர். அவங்க ஒரு ஆப்ஷனல்ஸ் பேப்பர் சப்ஜெக்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க, அதை நம்ம சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனல் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா நம்ம ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸி தான். இந்த 7 பேப்பர் தான் மெயினான பேப்பர், நம்மளை குவாலிஃபை பண்ற பேப்பர். இந்த 7 பேப்பர் வந்து சம் பிட்வீன் கேப்ஸ்ல தான் நடத்துவாங்க அவங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ப்ராசஸ் நடக்கும். இப்போ நம்ம இந்த 7 பேப்பரும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்துட்டு நம்ம டெல்லிக்கு போகணும். டெல்லி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அதுல
இன்டர்வியூ முடிஞ்சு சில மாதம் கழிச்சு நமக்கு லெட்டர் வரும். அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம என்ன போஸ்டிங் குவாலிஃபை ஆயிருக்கோம், நம்மளோட ரேங்க் என்ன, நம்ம எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சொல்லுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தோம்னா ஐஏஎஸ், செகண்ட் ரேங்க் ஐபிஎஸ், தேர்ட் ரேங்க் ஐஎஃப்எஸ். இந்த 3 போஸ்டிங் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ். அடுத்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுனா மீதி உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு 25 போஸ்டிங்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஃபுல்லாக ரேங்க் குறைய இந்த போஸ்டிங்ஸ் வரும். இந்த 3 போஸ்டிங் தான் ஆல் இந்தியா சர்வீஸ். இப்போ இந்த 1 இயர் ப்ராசஸ் நடக்குன்னு சொன்னோம்ல, இந்த 1 இயர் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி, ரெண்டாவது வந்து மெயின் எக்ஸாம், மூணாவது வந்து இன்டர்வியூ. இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், அதாவது ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இந்த 2 மொழியில தான் இதோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இப்போ நம்ம மொத்தமாக எழுதின அந்த 7 பேப்பர் இருக்குல்ல மெயின், அது வந்து அதோட மொத்த மதிப்பெண் வந்து 1750. இன்டர்வியூவோட மதிப்பெண் எவ்வளோனா 275. மொத்தமாக 2025 மார்க். இதில் நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேங்க் வரும். ரேங்க் தகுந்த மாதிரி போஸ்டிங் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா ஐஏஎஸ், செகண்ட் ரேங்க்னா ஐபிஎஸ், தேர்ட் ரேங்க்னா ஐஎஃப்எஸ். இந்த மாதிரி ரேங்க் குறைய நமக்கு கேடரும் குறையும், போஸ்டிங்கும் குறையும். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோம்னா நமக்கு வேண்டிய கேடரே கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு வேணும்னா நம்ம தமிழ்நாடு கொடுப்பாங்க, கேரளம்னா கேரளா கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இதோட சிலபஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.